சிவகங்கை மாவட்டம் மடப்புற கோவிலில் தற்காலிக ஊழியராக வேலை பார்த்தவர் தான் திரு அஜித்குமார். இவரை கடந்த மாதம் வந்துட்டு தனிப்படை போலீஸார்லாம் மிக கொடூரமான முறையில் விசாரணை என்கிற பேரில் அடித்து கொலை பண்ணிட்டாங்க. இவரோட தம்பியை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போலீஸார்லாம் வந்துட்டு யூனிஃபார்மே கிடையாது, லுங்கியில் வந்திருக்காங்க. லுங்கியில் வந்துட்டு காலை 5:28க்கு இவரோட தம்பியை விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ இவரோட அண்ணனை வந்து திரு அஜித்குமாரை கொன்ன விஷயமும் குடும்பத்தாருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சிசிடிவி காட்சிகளையும் வெளியே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிசிடிவி காட்சிகளும் முக்கியமான வெளியே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள லோக்கலில் ஒரு கல்யாண மண்டபத்தில் கட்சியோட முக்கியஸ்தர்கள், டெப்டி எஸ்பி தலைமையிலான போலீஸார் குழு மற்றும் இவங்களுடைய திரு அஜித்குமார் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் வச்சு சமாதான பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் 30 லட்சம் பணம் தரேன், உங்களுக்கு இடத்த தரேன், வீடு தரேன், வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை எப்படிலாம் நம்ம ஊற்றி மூட முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வெளியிலேருந்து பொதுமக்கள் தான் தனது கேமரா மூலயமா வந்துட்டு எல்லாமே ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்து இன்றைக்கி பரப்பி விட்டுருக்காங்க. இப்போ சிபிஐ வந்துட்டு இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த மாதம்